புறமும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உள்ளும் புறமும் நிகழ்ச்சியில் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஒரு புறம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. எந்த ஒரு மாற்றமும் கிடைக்கல, ஏமாற்றமே மிச்சமா இருந்துட்டு இருக்கு. இது குறித்து விவாதிக்க சாந்தா இணைப்பில் இருக்கிறார். சாந்தா, அடுத்ததாக எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவாக இருக்கிறது? யார் விவாதிக்க இருக்காங்க? நன்றி பிருந்தா. திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மகளிர் விடியல் பயண திட்டத்தின் பெயரை மாற்றி விடியல் என்ற சொல்லை நீக்கிவிட்டு மகளிர் பயணம் என தாவேக அரசு மாற்றி இருக்கிறது. இந்த பெயர் மாற்றம் அந்த கையோடு சேர்த்து பேருந்துகளின் சேவையையும் குறைத்திருக்கிறது தாவேக அரசு. இதனால் பொதுமக்கள் பலரும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டில் மக்கள் பல பிரச்சனைகளுக்காக போராடிட்டு வராங்க. ஆனா இதை பத்தியெல்லாம் கவலை கொள்ளாத தாவேக அரசு பெயர் மாற்றும் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு வருது. இது தொடர்பாக தான் நாம் பேச இருக்கின்றோம். நம்மிடையே இணைய வாயிலாக திமுக கல்வியாளர் அணியை சேர்ந்த திருமிகு அனிச்சம் கனிமொழி இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் மேடம். வணக்கம். மகளிர் விடியல் பயணத்துல விடியல் என்ற சொல்ல நீக்கி இருக்கிறாங்க. சோ தாவேகாவினரே ஒப்புக்கொள்கிறார்களா தாவேகா ஆட்சியில விடியல் இல்லை அப்படிங்கிறத? தாவேகாவே ஒப்புக்கொள்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் தொட்டு தமிழ்நாடு இருண்ட தமிழ்நாடாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இருண்ட தமிழ்நாட்டில் விடியல் என்கிற வார்த்தை ஒத்து வராதுங்கிறதுனால கூட அவர்கள் அதை நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம பாக்குறோம். பெயர் மாற்றத்துல மட்டுமே கவனம் வைத்திருக்காங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்று பேருந்துகளினுடைய எண்ணிக்கையை குறைத்திருக்கிறார்கள். பேருந்து நிறுத்தங்கள்ல பேருந்துகள் நிற்பதில்லை அப்படிங்கிற பெருவாரியான குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ரிசர்வேஷன் பண்ண பஸ் டைமுக்கு வரல அப்படின்னு மக்கள் கதறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ரிசர்வ் பண்ண பஸ்ல அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏத்தி அனுப்பிட்டோம் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பேரை மாத்துறது தான் இப்ப முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் இப்பொழுது முன்வைக்கிறார்கள். சரி, இந்த பேருந்தோட எண்ணிக்கை குறைக்கப்படுறது அப்படிங்கிறது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? பணியாளர்கள் பற்றாக்குறை அப்படின்னு பாக்குறதா, இல்லாட்டி இது திராவிட மாடல் ஆட்சியில கொண்டு வர திட்டம் அப்படிங்கறதால தாவேக அரசு சுணக்கம் காட்டுதா? உண்மையில இது பணியாளர்களுடைய பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தப்பித்து கொள்ள முடியாது. ஏன்னா பணியாளர்களுடைய பற்றாக்குறையாக இருந்திருந்தால் கடந்த 5 ஆண்டு காலமாக எப்படி அத்தனை பேருந்துகள் தொடர்ந்து இந்த பெண்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில தொடர்ந்து இயக்கப்பட்டிருக்குங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவதாக நீங்கள் சொன்னது முந்தைய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை இங்க நாம மறக்க வைக்கணும் அப்படிங்கிறதோட உத்தியா தான் நம்ம பாக்குறோம். அதாவது ஒரு மனிதர் நம்மோடு வாழ்ந்தவர், அவர் இறந்து போயிடுறாரு, அவரை திரும்ப நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாதுங்கிறது தான் ஒரு அறிவுபூர்வமான ஒரு பதிலா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா அப்படி இல்லை, பார்க்க முடியும் அப்படிங்கிறேன். எப்படின்னா மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இன்று நடிகர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய வழியாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மையார் ஜெயலலிதா தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல நம்ம என்ன மாதிரியான திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தணுமோ, அந்த திட்டங்களுக்கு என்ன பெயர்களை எல்லாம் வைத்தோமோ, அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே மக்கள் அவர்களை வாக்களித்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததே திமுகவினுடைய திட்டங்களினுடைய பெயர்களை மாற்றுவது அல்லது அந்த திட்டங்களையே தூக்கி குப்பையில போடுறதுங்கிறது மாதிரி தான் அவர்கள் முதன்மை காரியமாக அதையெல்லாம் தான் செஞ்சு முடிப்பாங்க. அதை போலதான் இன்று தாவேகாவினுடைய ஆட்சியும் தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களை இந்த மக்களிடம் மறக்க வைக்க வேண்டும் அப்படிங்கறக்காக முதல் கட்டமாக அந்த திட்டங்களில் இருக்கக்கூடிய பெயர்களை மாற்றக்கூடிய ஒரு பணியில ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் மகளிர் விடியல் பயணமோ மகளிர் உரிமை தொகையோ நான் முதல்வன் திட்டமோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற காலம் வரையில் தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய பெயரும் இந்த தமிழ்நாட்டில் நீடித்து நிற்கும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஸோ அதற்கு பயந்துதான் இந்த பெயர் இருந்தாதானே அந்த திட்டத்தை உபயோகப்படுத்தும் பொழுதெல்லாம் அந்த பெண்களுக்கோ இல்லை அதை சார்ந்த மாணவர்களுக்கோ கடந்த ஆட்சி ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிறதுனால கூட அந்த திட்டத்தினுடைய பெயர்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவேக அரசாங்கம் குறிப்பாக முதலமைச்சர் விஜய் முயற்சி பண்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, முதல்வர் படைப்பகத்தை
படைப்பகம் அப்படின்னு மாத்துறாங்க. நான் முதல்வன் திட்டத்தை திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு மாத்துறாங்க. நேற்று மகளிர் விடியல் பயணத்துல விடியல் என்ற பெயரை நீக்கிவிட்டு மகளிர் பயணம் மாத்துறாங்க. முதல்வன் விடியல் இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் பார்க்கும் பொழுது திமுக தலைவரும் திமுக ஆட்சியில நடந்த சாதனைகளும் ஞாபகத்துக்கு வரதுனால அது பயந்து தாவேக அரசு இது போன்ற பெயர் மாற்றும் நடவடிக்கைகள்ல ஈடுபடுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? உறுதியா அந்த பெயர்கள் அவர்களுக்கு அச்சத்தை உருவாக்குகிறது. ஏன்னா அந்த பெயர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மக்களுக்கும் ஸ்டாலின் அவர்களினுடைய முகமும் பெயரும் நினைவுக்கு வருது. கூடவே இவர்களுக்கும் அது ஞாபகத்துக்கு வரனால யாரோ ஊரா வீட்டு நெய்யில இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அரசாங்கமாக நம்முடைய அரசாங்கம் இருக்குதோன்னு அவங்களுக்கு எந்த இடத்துலயோ குத்துது, குடையுது. அதுக்காக அந்த பெயர்களை நீக்க வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில இன்று அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். மாற்றம் மாற்றம் அப்படின்னு நம்பி வாக்களித்த மக்களுக்கு இன்னைக்கு பெயர் மாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. இந்த ஏமாற்றத்தை சமாளிக்கிறதுக்காக எந்த ஆட்சியில தான் குறை இல்லை, அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய பார்வை என்ன மேடம் இதுல? அதாவது எந்த ஆட்சியில தான் குறை இல்லை, எங்களுக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்ப கேட்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டை நாம் அப்பதான் உருவாக்க துவங்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கும் பொழுது அந்த அவகாசத்தை அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டிருந்தால் அது நியாயம். ஆனா அன்னைக்கு அண்ணா அவர்கள் கேட்கல. கொடுத்த வாக்குறுதிகள் எதேதோ அதையெல்லாம் இந்த மக்களுக்கு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுலதான் அண்ணா அவர்களினுடைய செயல்பாடுகள் முழுக்க இருந்தது. அதை தொடர்ந்து வந்த தலைவர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி காலத்திலையும் நம்ம பார்த்தோம்னா தேர்தல் வாக்குறுதியில் எதையெல்லாம் அறிவித்தார்களோ அதையெல்லாம் முதன்மையாக செயல்படுத்தணுங்கிற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகளும் இருக்கும். கடந்த 5 ஆண்டு காலத்தை எடுத்துக்கொண்டால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இங்கு ஆட்சி பொறுப்புக்கு வரும் பொழுது தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை, தமிழ்நாட்டோட சூழல் மட்டும் இல்லை, இந்தியா முழுமையும் ஏன் உலகம் முழுமையும் இருந்த ஒரு கொடூரமான சூழல், கொரோனா அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு நோய் மனிதர்களை கொன்று போட்டு கொண்டிருந்தது. அந்த நோய்க்கு பயந்து லாக்டவுன் அப்படிங்கிற ஒன்று மனிதர்களுக்கு வேலை இல்லாதவர்களாக அவர்கள் தொழிலை செய்ய முடியாதபடி வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. பொருளாதார சூழ்நிலையை அன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு இவ்வளவு அழகா 5 வருஷம் ஆட்சி பண்ணி தமிழ்நாட்டை இரட்டை பொருளாதார எண்ணிக்கையில முன்னைக்கு கொண்டு வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிறுத்தி பட்டினி இல்லாத மாநிலமாக, கல்வியில் சிறந்த மாநிலமாக, தொழிலில் சிறந்த மாநிலமாக, உள்கட்டமைப்பில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி இன்னைக்கு அவங்க கையில அந்த ஆட்சியை மக்கள் வந்து கொடுத்திருக்காங்க, அவங்க அதை வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்லையும் எங்களுக்கு அவகாசம் வேணும்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? அன்னைக்கு கொரோனா சூழல்ல ஆட்சி பொறுப்புக்கு வந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அவகாசம் கொடுங்க, நிதி நிலைமை சரியில்லை, இதையெல்லாம் நான் சரி பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்தாக பெண்களுக்கு அந்த மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிற திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்தினார். அதுதான் ஆளுமை திறன். ஒரு முதலமைச்சருக்கான அழகு அப்படிங்கிறது எனக்கு என்ன சூழல் வேணாலும் பின்னாடி இருக்கலாம், ஆட்சிக்குள்ள நடக்கலாம், ஆனாலும் என்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நான் எதை சொன்னேனோ அதை செய்து காட்டுவதுதான ஆளுமை திறன். அதுதானே ஆற்றல் மிகுந்த ஒரு தனிநபர் முதலமைச்சராக தனிநபருக்கும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதை இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுல செய்து முடித்திருக்கிறார்கள். ஆனா அந்த திறமை கிடையாது, ஆளுமை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏதோ ரசிக மனப்பான்மையில ஒரு கும்பல் ஓட்டு போட்டுச்சு. அதுக்கப்புறம் திமுகவினுடைய கூட்டணியில இருந்த கட்சிகளோட தயவுல, இன்னும் சொல்லணும்னா பிச்சையில இன்னைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டை எப்படி ஆட்சி பண்ணணும், ஒரு முதலமைச்சராக இருந்து இந்த மக்களினுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியல. தெரிஞ்சாலும் கூட அதை செய்யறதுக்குன்னு ஒரு திறமை வேணுங்க. அந்த திறமையற்றவராக தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நான் பார்க்கிறேன். சரி, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, மின்வெட்டு தொடர்பான பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாத அந்த தாவேக அரசு டேக் டைவர்ஷன் அப்படின்னு விளம்பர மோகத்தில் மடைமாற்றும் வேலைகளில் ஈடுபட்டு வராங்க. இந்த மகளிர் விடியல் பயணம் பெயர் மாற்றமும் ஒரு டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தானா? உறுதியா. அதாவது
எப்பவெல்லாம் மக்களினுடைய கவனம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறையின் மீதோ இல்லை இந்த ஆட்சியாளர்களுடைய அந்த அனுபவ குறைபாடு, ஆற்றல் இல்லாத அந்த திறன் குறைபாடு மீது மக்களினுடைய கவனம் திரும்புதோ அப்பொழுதெல்லாம் இது மாதிரியான ஏதாவது ஒரு செயலை செஞ்சு, ஏன்னா அவர்களுடைய ஆட்சியினுடைய குறைபாடுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நம்மை போன்றவர்கள் தான் மக்கள் வெளிக்கு எடுத்துட்டு போறோம், மக்கள் கிட்ட கொண்டு போக போறோம். இப்போ நம்மள திசை மாற்றணும். நாம அந்த அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் பத்தி பேசாம, எங்கேயோ ஒரு குழந்தைக்கு நடந்த ஒரு பாலியல் வன்புணர்வை பத்தி பேசாம, அப்புறம் இப்போ அவங்க புதுசா ஆணவ கொலைக்கு ஆணவ மரணம்னு வேற ஒரு பெயர் சூட்டியிருக்காங்க. ஆணவ மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நாம அதை பற்றி பேசக்கூடாது, எழுதக்கூடாது, அது மக்களினுடைய பார்வைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மள இது மாதிரியான பெயர் மாற்றங்கள், திட்டங்களை நீக்க போறோம், பேருந்துகளினுடைய எண்ணிக்கையை குறைக்க போறோங்கிற மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடும் பொழுது நம் ஒட்டுமொத்தமான கவனம் அதை நோக்கி போகும் பொழுது அதற்கு நடுவே இந்த ஆட்சியில் நிகழ்ந்த ஒரு பெரிய குற்றங்கள் எல்லாம் மக்களினுடைய பார்வைக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தப்படுகிறது. இன்னும் சொல்லணும்னா இவர்கள் அமைச்சர்களாக வைத்திருப்பவர்களையும் அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. இவர்கள் ஆட்சியினுடைய குறைபாடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூடாது. அதற்கு நம்ம ஒரு 2-3 அமைச்சர் வச்சிருக்கோம். அது கீர்த்தனா அப்படிங்கிற ஒரு அமைச்சரை நம்ம வெளியில அனுப்பணும்னா போதும், ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளினுடைய கவனமும் கீர்த்தனா பக்கம் போயிடும். அவங்க அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல நாம செய்த அந்த பெரிய தவறோ குறையோ மக்களுக்கு போய் சேராது. அதுக்கப்புறம் ராஜ்மோகன் ஒரு அமைச்சர் வருவாரு, ஆமா கீர்த்தனா பண்ணது தப்புதான், இனிமே இப்படி நடக்காது, நாங்க விளக்கம் கேட்டிருக்கோம், இதை நாங்க சரி பண்ணிடுவோம், எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி ரெடிமேடா ஒரு 4-5 டைலாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த டைலாக்ஸை தொடர்ந்து சொன்னோன்னு சொன்னா அந்த இடம் சரியாயிடுதுங்கிறத கடந்த ஒரு 60 ஆண்டுகால ஆட்சியில இவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டேக் டைவர்ஷன் அப்படிங்கிற ஒரு விடயத்தை கொண்டு மட்டும் இவர்களால் தொடர்ந்து 5 ஆண்டுகளும் மக்களையோ இல்லை எதிர்கட்சியினரையோ முட்டாளாக வைத்திருக்க முடியாது. விரைவில் மக்களிடம் இவர்கள் பிடிபடுவார்கள். சரி, மாற்றம் மாற்றம் அப்படின்னு ஆட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களுடைய பெயரை மாற்றுறது தான் மாற்றமா அப்படின்னு பொதுமக்கள்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகாவுடைய இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட நடத்தும் இந்த வெறுப்பு அரசியலை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லி முந்தைய ஆட்சியினுடைய திட்டங்களினுடைய பெயர்களை மாற்றுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எங்களை காட்டிலும் சாதாரண பொதுமக்கள் இன்று அதிகமாக கொதிப்படைகிறாங்கன்னே சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் அறிந்ததெல்லாம் நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம் தான். இன்று சாதாரணமா ஒரு ஓட்டு வீட்டுல ஒரு 2000 ரூபாய் வாடகைக்கு குடியிருக்கக்கூடிய குடும்பத்துல அந்த குடும்பத்தினுடைய அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் தெரிந்த திட்டம் அப்படின்னா தன்னுடைய பையன் அதுல படிக்கணும் இல்ல படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அது நான் முதல்வன் அப்படிங்கிற பெயரை கொண்டுதான் அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதுல இருக்கக்கூடிய முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை பெயரை தூக்கிட்டு திறன் மேம்பாடு அப்படின்னு ஒரு திட்டத்தை அமல்படுத்தி இருக்காங்கன்னு சொன்னா அவங்க எங்க போய் அதை தேடுவாங்க? அப்படி தேடும் பொழுதுதான் அவங்களுக்கு இந்த திட்டத்தினுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்குங்கிற தகவல் வருது. எதுக்கு மாத்தணும், ஏன் மாத்தணும், என் பையனும் முதல்வன் அப்படின்னு சொல்றதுல இந்த முதலமைச்சருக்கு என்ன குறை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு? இவர் தான் நிரந்தர முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு இவங்க கட்சிக்காரங்க சொல்ற மாதிரியே இவரும் நினைச்சுக்கிட்டாரா? நாங்க பெற்றவங்க, நாங்க என்னுடைய பையன் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல படிக்கிறான்னு சொல்றதுல இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பெற்றவர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்காங்க. அடுத்தபடியா அந்த மகளிர் விடியல் பயணம், அந்த விடியல் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பெண் படிக்கும் பொழுதெல்லாம் உளவியல் ரீதியாக அந்த பெண்ணுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றம். இதை நான் அருகே இருந்து பார்த்திருக்கேனுங்க. பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா தொய்வடைஞ்சு இருக்கக்கூடியவர்களிடத்துல நம்ம பாசிட்டிவா 4 வார்த்தை பேசணும்னு சொன்னா அவங்க எழுந்திருச்சு நிற்பாங்கிறது தான் உளவியல் ரீதியா சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் சொல்லக்கூடியது. அப்போ நான் இந்த பேருந்துல ஏறி வேலைக்கு போறேன், தொழில் சார்ந்து போறேன், விடியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் உச்சரிக்கும் பொழுதும் அந்த பெண்ணுக்குள் உருவான புத்தாக்கத்தை இந்த அரசாங்கம் இன்று பறித்திருக்கிறது. இது பெண்கள் மத்தியில நிச்சயமா ஏன் இப்ப பேரை மாத்தணும்? அப்ப இவரும் எல்லாரும் போலும் தானே என்னத்த மாற்றத்தை கொண்டுட்டு வந்துட்டார்? ஒரு யூத்தா இருக்கார், இவ்வளோ வஞ்சனையோட வஞ்சகத்தோட முந்தைய அரசாங்கம் என்ன பண்ணுச்சோ ஆமா அது மக்களுக்கு நல்ல நல்ல ஒரு திட்டம் தானே, அது தொடரட்டும் அப்படின்னு நினைக்காம
இவரும் இவ்வளோ அதாவது அந்த திட்டத்தை தூக்கி போடணும் அப்படின்னு நினைச்சா இவர்கிட்ட என்ன மாற்றம் இருக்கு? நான் இளைஞன், உங்களை எல்லாம் அரவணைப்பேன், உங்களோட ஒருவரா நான் நிற்பேன் அப்படின்னு எல்லாம் தேர்தல் நேரத்துல மேடை தோறும் கத்தனவர் இன்னைக்கு ஒரு 70 வயது 80 வயதை கடந்த முதியவர்கள் அன்றைக்கு என்ன செய்தார்களோ அதையே இவர் செய்யறதுக்கு எதுக்கு ஒரு இளைஞர் ஆட்சிக்கு வரணும்? நான் மாற்றத்தை கொண்டு வருவேன்னு தொடர்ந்து மேடை தோறும் பொய்ய பேசி இன்னைக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கேள்வியா இருக்கு. சரி, திமுக அரசின் சாதனை திட்டங்களுக்கு பெயரை மட்டும் மாற்றுவதால் எந்த ஒரு நன்மையும் ஏற்படாது அப்படிங்கிறது உங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தா நான் எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி மேடம். தேங்க்யூ. சாந்தா, அதாவது நம்ம இப்போ டிவிகே ஆட்சியினுடைய அவல நிலை பத்தி ஒரு பக்கம் விவாதிச்சுட்டு இருக்கும் போதே கரூர் நிகழ்ச்சியை அரசு பள்ளியில ஒளிபரப்பியிருக்காங்க. இதுவும் ஒரு அவல நிலையா தான் பார்க்க முடியுது. இதுதான் டிவிகே ஆட்சியின் ஒரு மாற்றமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் ஏற்படுது. விருந்தினருடன் சிறப்பாக விவாதித்தமைக்கு நன்றி சாந்தா. நன்றி பிருந்தா. வேறொரு உள்ளும் புறமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.